இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது, சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அது எடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டு நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சில கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஏன்னா இப்ப காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இங்க இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது, இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்தில் இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். நானும் சரி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன், மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா விட போறதில்லை. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். இப்ப சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேரும் சொல்லியிருக்கிறாங்க.
3000 பேர் டெல்லியில போய் போராடணும் ஐயா. அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார் ஐயா. தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நிகழ்ச்சி, 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில். இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 தான் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர், அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. இது என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும், என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். இவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சிட்டு இருக்கிறேன்.